இன்றைக்கி வந்து என்னோடய பூஜை ரூமை க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, படம்லாம் நம்ம துடைக்கிறதுக்கு தண்ணியில் பன்னீர் வந்து சேர்த்துக்கோங்க. பன்னீர் கிடைக்கலனா ரோஸ் வாட்டர், அப்புறம் வந்து அத்தர் பவுடர்னு சொல்லிட்டு உங்களுக்கு பூஜை பொருட்கள் விற்கிற கடையில் கிடைக்கும், மளிகை கடையிலையும் கிடைக்கும். சின்ன பாட்டில் தான், ஜஸ்ட் ஒரு 20 ருபீஸ் வரும். அது வந்து ஒரு வாசனை திரவியம்னு சொல்லுவாங்க. நல்லா கமன்னு இருக்கும். அதையும் தண்ணியில் சேர்த்து படம்லாம் துடைச்சிட்டேன். அப்புறம் நம்ம சந்தன குங்குமம் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், சந்தனம் பவுடர், அது கூடயும் அத்தர் பவுட்ரு சேர்த்துட்டு பன்னீர் ஊற்றி வந்து நல்லா குழச்சி அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா படங்களுக்கெல்லாம் பொட்டு வைப்பேன். குங்குமம் வந்து தாழம்பூ குங்குமம் யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதே கோவில் மாதிரியான வாசனை வர்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நல்ல வாசனையான பொருட்களை வந்து பயன்படுத்தி நம்ம பூஜை ரூமை வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா வீடே கோவிலாக மாறிடும்.